ஹாய் 7 நாளைக்கு 7 விதமான காய்கறி பொடிகள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி திருக்கிக்கோங்க. ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி பரப்பி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 நாள் காய வச்சு இந்த மாதிரி ட்ரையாக கிடைச்ச பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கேரட்டை கழுவி தோல் சீவி நல்லா திருகி நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி எவ்வளோ பழமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ லேட்டாக காயும். அதனால ரொம்ப பழமாக இல்லாமல் ரொம்ப காயாக இல்லாமல் தக்காளி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வெட்டி நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ தண்ணி விடாமல் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ லெமன் எடுத்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதும் ஒன்று எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு ஜூஸை தண்ணியாக எடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதில் நிம்பு பண்ணி செய்யலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதையும் நல்லா பரப்பி விட்டு வெயிலில் நல்லா காய வச்சு தண்ணி விடாமல் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பூண்டு காய வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சோம்னா கோல்டன் ஃப்ரை பண்ணி பிரியாணி மேலே போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயமும் ரவுண்டாக வெட்டி வெயிலில் காய வச்சு தண்ணி விடாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் விலை கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா விலை ஏறும்போது நம்ம சாம்பாருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தலை போடுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம இறக்கணுன்னா அதே சுவையும் மனமும் இருக்கும். இந்த பொடியெல்லாம் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.